ஓம் இதமுறல் வாழ இன்னல்கள் நீக்கும்போது பகவானை பொன்னடி போற்றி பாதாந்த வல்வாய் வன்னொழியனை பக்தி அருளும் உத்தமாய் போற்றி. நண்பர்களே, இன்று நாம் காண இருப்பது கன்னி ராசினுடைய பலன். கன்னி ராசினுடைய பலன் எப்படி இருக்கும், கன்னி ராசினுடைய நிலைப்பாடு என்ன, அதனுடைய பொது பலன்கள் எப்படி இருக்கும் என்பதனை இப்போது நாம் சற்று விரிவாகவும் அதே நேரம் சுருக்கமாகவும் காண்போம். கன்னிராசினுடைய அதிபதி புதன் பகவான், அவரே ராசிக்கு அதிபதி, 10வது கர்மஸ்தானத்துக்கு அதிபதி. இன்னொரு யோக கிரகம் சுக்கிரன், 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி. இன்னொரு கிரகம் சனீஸ்வரன், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அவரே சத்ரு ரோகஸ்தானத்துக்கும் அதிபதி. ராகு கேது இவருக்கு நட்பு கிரகங்கள், சூரிய பகவானும் நட்பு கிரகங்கள். ஆகவே இந்த ராசி அல்லது லக்கணத்தில் கன்னியில் பிறந்தவர்களுடைய மனோநிலை, எதையும் நாம் முன்னாடி நிற்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும் அவர்களுக்கு. அதுவே சில நேரம் சில இடையூறுகளையும் ஏற்படுத்தும். பொதுப்படையாகவே அவர் ஒரு காரியத்தை செய்தால் மற்றவர்களை பாராட்டுவதில் காட்டிலும் அவர் அந்த இடத்தில் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனசுக்குள்ள, அந்த ஜாதகருடைய மனசுக்குள்ள இருக்கும். கன்னிராசியை பொறுத்தவரை அவர்களுக்கு 3 குணங்கள் செயல்படும். ஒன்று, எதையும் நாம் முன்னோடு இருக்க வேண்டும். தன் காரியம் ஆவதற்காக இறங்கி போவார்கள். காரியம் ஆகிவிட்டால் நாம் தான் முன்னாடி அப்படிங்கிறதுல டக்குன்னு மனசில் ஒன்று வச்சுக்கிட்டே மற்ற ஒன்று பேசக்கூடிய எண்ணம். அடுத்தது, எதையுமே சரியாக பேசுவதில்லை, நிதானமாக பேசுவது. தனக்கு வேண்டும் காரியம் நடக்க வேண்டும் என்றால் வாலிடராக போய் பேசக்கூடியவர். இல்லை என்றால் பார்த்தால் கூட ஒரு சில நேரம் பார்க்காமல் செல்வதும் அந்த ராசியிலேயே அது ஒரு குணம் இருக்கும். இன்னொரு பக்கம் வேகம் சற்று அதிகரிக்கும். தான் சொல்வது தான் சரி, எதையுமே நாம் சொல்கிறத மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற மனநிலை அவர்களுக்குள் உருவாகும். இது போன்று 3 நிலை அவர்களுடைய மன ஓட்டங்களில் இருக்கும். பொதுப்படியாக அந்த ராசி ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடையக்கூடிய ராசியாக அமைப்பது. எதையாவது ஒரு விஷயத்தில் பொருளாதாரத்தில் மேன்மை காட்டிவிடும், வெளிவட்டாரத்தில் கௌரவம் அந்தஸ்தை காட்டிவிடும், தொழில் உத்தியோகம் வருமானம் கை நிறைய காட்டிடும், அல்லது உத்தியோகத்தை தேடக்கூடிய அளவில் மற்றவங்களுக்கு சில நேரம் சந்தோஷத்தை கொடுத்துரும். இந்த ராசி லக்கணத்தை பொறுத்தவரை, ஒன்று, சந்தோஷம் நிறைவாக இருந்தால் தொழில் வருமானத்தில் முடக்கம் ஏற்படும். தொழில் வருமானம் அந்தஸ்து அதிகமானால் குடும்பத்தில் சில சலசலப்புகள் பிரச்சனைகள் இருக்கக்கூடும். இது மாறி மாறி அவர்களுக்குள் அது கிடைத்தால் இது தடை, இது கிடைத்தால் அது தடை, அப்படி என்பது தான் இவருடைய நிலைப்பாடு. ஆகவே எப்படி இருந்தாலும் வெளி வட்டாரத்தில் கௌரவமாகவும் அந்தஸ்தோடும் பெரிய அளவுக்கு உயர்ந்த பொறுப்பு அல்லது பதவி பட்டம், மற்றவர்களால் பாராட்டப்படுதல், கௌரவிக்கப்படுதல், இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இந்த ராசிக்காரர்கள் கிடைக்கும். இதில் அதிகபட்சமாக உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்தை கடைப்பிடிப்பார்கள். ஒரு சில நேரம் சற்று வேகமாக எதையுமே தான் முன்னாடி என்ற எண்ணம் மேலோங்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர்களுக்கு பின்னடைவாக இருக்கும். அஸ்த நட்சத்திரம் சரியான ரூட்டில் போகிற மாதிரி தெரியும். எங்கேயாவது ஒரு சர்க்கிள் விட்டுரும், அந்த சர்க்கிளே அவர்களுக்கு இடையூறாக மாறும். வெற்றியாக வாழ வேண்டும், மற்றவர்கள் முன்னாடி பாராட்டும்படி இருக்க வேண்டும் என்பதற்காக கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் ஓட்ட வேண்டியது இருக்கும். இருந்தாலும் தொழில் வர்த்தகம் வருமானத்தில் திருப்தி தரும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதம் சற்று வேகம் அதிகரிக்கும். டக்கு நான் எடுக்கிற முடிவே சரியானது என்ற அமைப்பு உருவாகும். அதுவே சில நேரம் பின்னடைவாகவும் போகும். தான் சொல்வதை கேட்கணும் என்ற எண்ணம் மற்றவர்களுடைய பேச்சை வழிமறித்து பேச வைக்கும். ஒரு காலகட்டத்தில் அவர்களே பின்வாங்கும்போது இவர்களுக்கு தனிமைப்பட வேண்டிய நிலை உருவாகும். எப்படி இருந்த போதும் தனி மனிதனாக நின்றாலும், தனி ராசியாக இருந்தாலும் அவர்களால் வெற்றி நடை போட முடியும், வீறு நடை போட முடியும்.
மிகவும் நேர்த்தியோடு மற்றவர்களுக்கு முன்னாடி கௌரவமாக வாழ முடியும், கௌரவத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். எப்படியாவது நிலவளம் கொஞ்சம் இருக்கும், பூமி வந்து சேரும். வீட்டின் மனையாவது வாங்கி அவர்களாகவே சொந்தமாக கட்டிக்கொள்ளும் அந்த ஆற்றலாவது நிச்சயம் கிடைக்கும். அரசாங்கத்தின் வழியாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவி பெறுவார்கள். அந்த ராசியை பொறுத்தவரை ஏதாவது ஒரு வழியில் அவர்களுக்கு அந்த உதவி வந்து சேரும். ஆகவே கன்னி ராசி மிகவும் சிறந்த ஆற்றல் சக்தி, ஞாபக சக்தி அதிகம். எதையுமே ஒரு முறை 2 முறை பார்த்தால் அது 5 வருடம் கழித்து கூட அதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளும் ஆற்றல் சக்தி இருக்கும். எதையும் கற்பனை கலந்து தத்துரூபமாக நேரடியாக நடந்தது போன்று பேச வைக்கக்கூடிய ஆற்றல் மிகவும் சிறந்தது. பேச்சாற்றல், சொல்லாற்றல் சிறந்ததாக இருக்கும். உடல் பராமரிப்பில் அப்பப்போ சில நேரத்தில் கவனம் செலுத்தணும். இல்லையே உடல் அசதி அல்லது சோர்வு, மன சங்கட்டங்கள் உருவாக வாய்ப்பு இருப்பதால் எப்போதும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் வேண்டும். மற்றவர்களை மதித்து நடக்கும் திறன் வேண்டும். வயசில் மூத்தவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த விஷயத்தை செய்தால் இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் உயர்ந்த நிலையிலேயே மிகவும் சிறப்பான பலன்களையே அனுபவிக்கக்கூடிய ராசியாக இந்த ராசி அமையும். நண்பர்களே, இந்த ராசி மிகவும் சிறந்த ஆற்றல் சக்தியும் ஞான சக்தியும் கொடுக்கும். தெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்போதும் கிடைத்து மிகவும் எல்லா வளங்களும் பெற்று மிகவும் சிறப்போடு இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நிறைவு செய்கிறேன். நாளை துலா ராசி நண்பர்களை பற்றி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.